இன்றைக்கு மூணாவது நிலையை பார்க்க போகிறோம். முதல் நிலை உதவியே இல்லாத நிலை, தப்பிக்க வழி இல்லாத நிலை. ரெண்டாவது நிலை ஒரு ஆப்ஷன் இருக்கிற நிலை, இது இல்லைன்னா அது, இவர் இல்லைன்னா அவருன்னு. மூணாவது நிலை அதுதான் 2 நாளாகமம் 20:17 பார்க்குறோம். இந்த மூணாவது நிலை என்ன? நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த மூன்றாவது நிலை குறித்து பின்னாடி நான் விளக்குறேன் பாருங்க. ஆனால் இந்த நிலை என்னன்னு சொன்னால், நம்மால ஏதோ ஒன்றை செய்ய முடியும், ஆனாலும் கர்த்தர் அவருடைய உதவியை நாம் எதிர்பார்க்கும்படி விரும்புகிறார். நம்மால் ஏதோ ஒன்று செய்ய முடியும். இப்போ நான் வாசித்தேன் இல்லையா, 2 நாளாகமம் 20:17, அங்கே கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷன் மேலே இறங்கி வருகிறார். அந்த மனுஷன் சொல்கிறான், நீங்கள் தரித்து நில்லுங்கள், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த வார்த்தைகளை அவன் சொல்கிறான்? ஏன்னா ஒரு சூழ்நிலை போய் எழும்புகிறது யோசபாத்துக்கு, அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அது என்ன என்பதை 2 நாளாகமம் 20 நம்ம வாசிக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆகவே சில வசனங்களை மாத்திரம் சுருக்கமாக நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 20 வாசிக்கிறேன் பாருங்க. முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். அதாவது ஒரு சில நாடுகள்லாம் சேர்ந்துக்கிறாங்க. இங்கே 3 பேர்கள் தான் சொல்லப்படுது, ஆனால் இன்னும் நிறைய பேர் இருக்கலாம். சரியா, எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க. அப்போ சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி என்ன சொல்றாங்க? உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள், இந்த வார்த்தைகளை கவனிங்க, ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஒரு திரளான கூட்டம் தனக்கு விரோதமாக, தன் தேசத்துக்கு விரோதமாக படையெடுத்து வருகிறது யோசபாத் கேள்விப்படுறான் பாருங்க. கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்து விடுகிறது. ஆகவே பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்காக எல்லா ஜனங்களையும் வர சொல்லுகிறான். எல்லாரையும் வர வச்சு உபவாசத்தை கூறி அங்கே ஒரு அற்புதமான ஜெபத்தை செய்கிறான். அந்த முழு ஜெபத்தை வாசிக்க போகிறதில்ல, டைம் ஆகும். நீங்கள் டைம் இருக்கும்போது வாசிங்க. 12ஆம் வசனத்தை கவனிங்க. ஜெபத்தின் முடிவு இது. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஜெபத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போகணும். இதில் என்ன அடங்கி இருக்கு? ஏன் அவன் ஜெபிக்கிறான்? நிற்க பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறானே, எதிர்த்து நிற்க பலன் இல்லைன்னு சொல்கிறான். அது உண்மையா? அவனுக்கு பலனே இல்லையா? திராணியற்றவன் அவன். இதெல்லாம் கவனிக்க போகிறோம் பாருங்க. சரி, இந்த காரியத்திலேருந்து முதலாவது ஒரு காரியத்தை சொல்ல வருவோம். அது என்னன்னு சொன்னால், இந்த ஜெபத்தில் அழகாக சொல்கிறான் பாருங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டவரே, ஆகவே எங்களுடைய கண்கள் எல்லாம் உண்மையே நோக்கி கொண்டு இருக்குது அப்படின்றான். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆபத்து வந்துடுச்சு, எதிரிகள் வந்துட்டாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ராஜா அப்படி சொல்லாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு? அவனுக்கு தெரியணும்ல என்ன பண்ணுறதுன்னு. யுத்தத்துக்கு எதிரிகள் வந்தால் என்ன பண்ணணும்னு ராஜாவுக்கு தெரிய வேண்டாவா? அப்போ எப்படியும் அவன் தெரியலன்னு சொல்லலாம். ஏன் அவன் அப்படி சொல்கிறான்? அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம் பாருங்க. அவனால் முடியாது என்பதனால கிடையாது, பின்னாடி பார்க்க போகிறோம். ஆனாலும் அவன் ஓரளவுக்கு எதிர்த்து சண்டை போட முடியும், அவங்ககிட்ட இராணுவ பலம் இருக்கு. ஆனாலும் கர்த்தர் நோக்கி சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு திராணி கிடையாது, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி நிற்க எனக்கு பலன் இல்லை, நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், அவன் தன்னுடைய பலவீனத்தை உணர்கிறான் என்பதை இது காட்டுகிறது. நம்முடைய பலனை நாம் எப்போதும் உணர்ந்துருக்கிறோம், உண்மை இல்லையா? நம்முடைய பலன் என்னன்னு நமக்கு தெரியும். சிலருக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கும், சிலருக்கு பாடுகிற திறன் இருக்கும். இப்படி நிறைய ஸ்ட்ரென்த்ஸ் நம்மகிட்ட இருக்கு, பலன்கள் நம்மகிட்ட இருக்கு. ஆனால் நம்முடைய பலவீனம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கணும் பாருங்க. சில நேரத்தில் விசுவாசிகளாகி நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், எனக்கு பலவீனமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி இல்லைங்க. நம்முடைய பலவீனத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பலவீனர்கள் நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்முடைய பலவீனம் என்ன என்பதை நாம் உணர்ந்து இருக்கணும் பாருங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், பவுல் தன்னுடைய தரிசனங்களை குறித்து, தன் மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட முள்ளை குறித்து பேசுகிறார் பாருங்க.
அவர் அதை எப்படி பார்க்குறாருன்னு சொன்னால், மாம்சத்தில் ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றார் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? 12:6 வாசிக்கிறேன் பாருங்க. சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில் காணுகிறதற்கும் என்னாலே கேட்கிறதுக்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது சொல்றாரு. அவருடைய மாம்சத்தில் ஒரு முள் இருக்கான். அது என்ன என்பதை அப்புறம் பார்க்கலாம். அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு அவரே சொல்றாரு. எனக்கு பல வெளிப்பாடுகள் இருக்கு. அந்த வெளிப்பாடுகள்னால நான் என்னை ரொம்ப பெரிய ஆளுன்னு யோசிக்க கூடாது. ஆகவே அது என்னை கூட்டிகிட்டே இருக்கு. அந்த மேன்மை எனக்குள்ள, அந்த பெருமை, அகம்பாவம், ஆணவம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு எனக்குள்ள வந்துடக்கூடாது. மற்ற எல்லாரை விட நான் இப்படி இருக்கேன், மற்ற எல்லாரை விட தரிசனம் பார்க்குறேன், மற்ற எல்லாரை விட தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் பாருங்க. இப்படி சில காரியங்களை நம்ம செய்யும்போது பெருமை வரக்கூடிய ஒரு ரியல் பாசிபிலிட்டி இருக்கு பாருங்க. ஆகவே அவர் சொல்றாரு, அது எனக்குள்ள பெருமையை முடிஞ்சிடும். ஆகவே அதை பெருமையே ஆகக்கூடாது என்பதற்காக தான் மாம்ச கொண்டே இருக்கிறது. அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது அப்படின்றாரு. அப்புறம் சொல்றாரு, அது அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ஆண்டவரே, அந்த முள் வேண்டாம், எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு 3 தரம் கர்த்தர்கிட்ட வேண்டிக் கொண்டாராம் பாருங்க. அப்ப கர்த்தர்ன்னு சொல்றாரு, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். நிறைய பேர் இதோட நிறுத்திக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் சொல்லிட்டாருப்பா, என் ஆண்டவரே முள் குத்துது அப்படின்றாரு. இவர் என்ன சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். ஆனா அதோட நிறுத்தல. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்போ நமக்கு ஒரு பலவீனம் இருக்கு. என்ன பலவீனம்? அந்த முள் குத்துது இல்லையா, கர்த்தர் அதை ஒரு பலவீனமாக பார்க்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய பலவீனங்களை நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் அதை பலவீனம் சொல்லல பாருங்க, ஆனா கர்த்தர் சொல்றார் அதுதான் பலவீனம் அப்படின்னு. அந்த ஒரு முள் ஒரு பலவீனம்ன்றார். ஏன்? அந்த பலவீனம் இருக்கும்போது அப்போதான் கர்த்தருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய எல்லா காரியங்களிலும் பூரணமாய் விளங்க முடியும். ஆகவே அருமையானவர்களே, எப்போது இதை நம்முடைய மனதில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பலவீனம் எனக்குள்ள இருக்கு. எதுக்காக அந்த பலவீனம்? கர்த்தருடைய பலன் என் வாழ்க்கையில பூரணமாய் விளங்கும்படிக்கு. அது நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் காரியம் இல்லை பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நெகட்டிவ் பயம் கிடையாது. அதே போலதான் இந்த மாதிரி பலவீனங்கள் வரும்போது அது நெகட்டிவா பார்க்கக்கூடாது, பாசிட்டிவா பார்க்கணும். ஏன்? அப்படிப்பட்ட பலவீனம் இருக்கிறதுனால தான் கர்த்தர் சொல்றார், என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. அப்புறம் பவுல் சொல்றார் பாருங்க, ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். இங்கே தான் அவர் தன்னுடைய பலவீனம் என்று அதை சொல்றார், என் பலவீனம் அப்படின்றார். அதுக்கு முன்னாடி பலவீனம்னு சொல்லலை, முள் குத்துறது ஒரு பலவீனம் சொல்லலை பாருங்க. எப்போ ஆண்டவர் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொல்றாரோ அப்போ பவுல் என்ன சொல்றாரு, அது என்னுடைய பலவீனம். அப்போ இந்த பெருமை பாராட்டல் என்பது மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பலவீனம். இப்படி பலவிதமான பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு பாருங்க. அந்த பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில தலை காட்டக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அப்ப என்ன ஆகிறது? கர்த்தருடைய பலன் அதை கவர் பண்ணுகிறது. அந்த பலவீனம் வெளியே தெரியாமல் மறைந்து விடுகிறது. ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய பலவீனத்தை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கணும். அப்போதான் கர்த்தர் தம்முடைய பலனை நம்முடைய வாழ்க்கையில அனுப்பி நம்மை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியும். அவருக்காக வல்லமையாக நம்மை வாழ வைக்க முடியும் பாரு. அதை நாம் ரெக்கக்னைஸ் பண்ணணும். சில பேர் இதை உணராம என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய வல்லவன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது நல்லது தான். ஆனால் அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து, எதுக்காக கிறிஸ்து பலப்படுத்துகிறார்? ஏன்னா இந்த மாதிரி பலவீனம் இருக்கிறதுனால தான். பவுல் கிட்ட இந்த மாதிரி ஒரு பலவீனம் இருந்ததுனால தான் கிறிஸ்து அவரை பலப்படுத்துகிறார். அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று நீங்கள் சொல்லும் போதே எனக்குள்ளே ஏதோ ஒரு பலவீனம் இருக்கு. ஆகவே தான் கிறிஸ்துவின் பலன் என்னை பலப்படுத்துகிறது என்பதை நீங்க மறைமுகமாக சொல்லுகிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அதை எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வீக்னஸை அங்கீகரிக்கிறானோ
அவனை விட ஒரு பெரிய பலவான் இருக்க முடியாது என்று ஒரு மிகப்பெரிய தேவ ஊழியர் சொல்லியிருக்கார் பாருங்க. மறுபடியும் சொல்றேன், எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வீக்னஸ் அங்கீகரிக்கிறானோ அவனை விட, தன்னுடைய பலவீனத்தை அங்கீகரிக்கிற மனுஷனை விட ஒரு மிகப்பெரிய பலவான் இருக்க முடியாது என்றார். ஏன்னா என்னுடைய பலவீனம் இதுதான் என்பதை அவன் நன்றாய் அறிந்தவனாய் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர்கிட்ட போவோம். ஆண்டவர்னு சொல்லுவார், பயப்படாதப்பா, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. ஆகவே தான் யோவான் 15:5 நம்முடைய ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது பாருங்க. என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னாலே அல்லாமல், நான் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றார். அது எதை காட்டுகிறது? நம்முடைய பலவீனத்தை காட்டுகிறது. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ கர்த்தர் சொல்றார், என்ன சார்ந்து கொள். சீஷர்களுக்கு அதான் அறிவுரை சொல்றாரு. நீங்களாம் ஊழியம் செய்ய போறீங்க, நான் போயிடுவேன். நீங்க ஊழியம் செய்ய போறீங்க, ஆனா இதை மனசுல வச்சுங்க, என்னை நான் இல்லாம உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நேராக அனுப்பி கொண்டிருக்கிறார். என்ன சொல்ல வருகிறார்? உங்களுடைய பலவீனத்தை ரியலைஸ் பண்ணுங்க, அப்பதான் என்னுடைய பலனை நீங்கள் கேட்க முடியும். என்னுடைய பலன் வரும்போது தான் உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இல்லைன்னு சொன்னா, எனக்கு இந்த தாளந்து இருக்கு, அந்த திறமை இருக்குது, நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, +2 முடிச்சிருக்கிறான், அவனே ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டா இருக்கிறான். நான் டிகிரி முடிச்சிருக்கிறேன், என்னால் பாஸ்டா இருக்க முடியாதா? அதை கேட்டப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்தது பாருங்க. ஏன்னா அவருக்கு ஒன்றும் விளங்கலன்னு அர்த்தம். PhD முடிச்சவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களாம் சபை நடத்தலாமே, ஏன் நடத்துறது கிடையாது? ஏன்னா அதுக்கு ஒரு அழைப்பு வேணும் பாருங்க, கர்த்தருடைய அழைப்பு வேணும். இவருக்கு என்ன நினைப்பு, நான் டிகிரி முடிச்சிருக்கேனே, நான் சபை நடத்த முடியாதா? அவன் நான் +2 தான் முடிச்சிருக்கிறான், அவன் நான் சபை நடத்தும் போது என்னால் முடியாதா? என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணம் இல்லை? அதை தான் கர்த்தர் சொல்றாரு. அவருடைய பலன் வேணும், அவருடைய அபிஷேகம் வேணும். அது இருந்தால் தான் கரெக்டாக எல்லாத்தையும் செய்ய முடியும். சரி, இங்கே யோசபாத்துக்கு என்ன பிரச்சனை? அவன் போர்ச்சேவர்களே இல்லாதவன் கிடையாது, முற்றிலும் பலவீனன் என்று அப்படியும் கிடையாது பாருங்க. செங்கடல் கிட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் டோட்டலி யூஸ்லெஸ், அதாவது எதிர்த்து சண்டை போடவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாங்க. ஆனால் அந்த யோசபாத் அந்த மாதிரி நிலையிலையா இருக்கிறான்? அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது, அவனுடைய சேனைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுது, அதை கொஞ்சம் படிக்கிறேன் பாருங்க. அதை படிக்கும்போது தான் உங்களுக்கே விளங்கும் அவன் சொன்னது ரைட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஒரு விதத்தில் மாம்சீகமாக நம்ம ரைட்டுன்னு சொல்லலாம், ஆனால் ஆவிக்குரிய பிரகாரம் அதை தான் நம்ம கவனிக்க போகிறோம். பாருங்க, 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் யோசபாத்துடைய சேனை எவ்வளவு பெரியது என்பதை நம்ம காண்பிக்கிறது. வாசிக்கிட்டோமா? 2 நாளாகமும் 17:13 வாசிக்கிறோம் பாருங்க. யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். எருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி அவருடைய இலக்கமாவது, யூதாவிலே 1000 அதிபதிகளில் அத்னா தலைமையானவன். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 3,00,000 பேர் இருந்தார்கள். சில அதிபதிகள், இராணுவ சேனாதிபதிகளை பற்றி பேசு பாருங்க. அவங்க கீழே எத்தனை போர்ச்சேவல் இருந்தாங்கன்னு சொல்லுது பாருங்க. ஒரு சேனாதிபதியின் கீழே 3,00,000 பேர்கள் இருந்தார்கள். 14 வாசிக்கிறோம். 15 கவனிங்க. அவனுக்கு உதவியாக யோகனான் என்னும் சேனாபதி இருந்தான். அவனிடத்தில் 2,80,000 பேர் இருந்தார்கள். கவனிச்சிங்களா? முதல் 3,00,000, இங்க 2,80,000. மூணாவது கவனிங்க, அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்பு கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா இருந்தான். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 2,00,000 பேர் இருந்தார்கள். 3,00,000, 2,80,000, அப்புறம் மறுபடியும் 2,00,000. பென்யமீனிலே 17ஆம் வசனம், பென்யமீனிலே எலியாதா என்னும் பராக்கிரமசாலி இருந்தான். அவனிடத்தில் வெல்லும் கேடகமும் பிடிக்கிறவர்கள் 2,00,000 பேர் இருந்தார்கள். அடுத்தது கவனிங்க, 18. அவனுக்கு உதவியாக யோசபாத் இருந்தான். அவனிடத்தில் சேவகத்திற்கு ஆயுதபாணிகள் 180,000 பேர் இருந்தார்கள். ராஜா யூதா எங்கும் உள்ள அரணான பட்டணங்களில் வைத்தவர்களை தவிர இவர்களே ராஜாவை சேவித்தவர்கள். நீங்க கணக்கு போட்டு பாருங்க. முதல் 3,00,000, அப்புறம் 2,80,000, மொத்தம் 5,80,000,
அப்புறம் இன்னொரு லட்சம், அப்போ இன்னொரு 2 லட்சம், அப்போ 7,80,000. அப்புறம் அடுத்தது இன்னொரு 2 லட்சம், 9,80,000. அப்புறம் 1,80,000. அப்போ ஏறக்குறைய 11,60,000 போர் சேவல் இருக்கிறாங்க. வேத வல்லுநர்கள் இதை கணக்கு போடும்போது என்ன சொல்றாங்க, 11,60,000 பேரோடு கூட இன்னும் அதிகமாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்றாங்க. சிலர் இல்லை இல்லை இவ்வளோதான், மொத்தமே இவ்வளோதான், 11,60,000 அவ்வளோதான்றாங்க. வேறு சிலர் இல்லை எக்ஸ்ட்ரா இருந்திருக்கணும் அப்படின்றாங்க. நமக்கு தெரியல. சரி, இந்த கணக்கே வச்சுப்போமே. 11,60,000 பேர் போர் சேவல் இருக்காங்க. ஆனால் அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆண்டவரே அவளுக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. 12ஆம் வசனம் அதுதான் சொல்லுகிறது. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 11,60,000 போர் சேவர்களை கொண்ட இவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே அவங்களுக்கு முன்னாடி நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இப்போ நீங்க சொல்லுங்க, அவன் சொன்னது சரியா இல்லையான்னு? என்ன சூழ்நிலை அங்கே இருந்திருக்கணும்னு சொன்னா, இவங்கிட்டயே ஏறக்குறைய 12 லட்சம் சேவர்கள் இருக்காங்க. அப்போ எதிரினுடைய படையில கண்டிப்பா 12 லட்சத்துக்கு மேல இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 20-24 லட்சமாவது இருக்கணும் பாருங்க. அந்த காலத்துல எப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொன்னா, அவங்ககிட்ட 20 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொன்னா, 20 லட்சம் பேர் உள்ளவர் தான் ஜெயிப்பார்கள். அது வந்து எழுதப்படாத சட்டம் மாதிரி அது. ஏன்னா அவங்ககிட்ட ஆள் அதிகமாக இருக்காங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி இன்னைக்கு மாதிரி புல்லட்டு மிசைல்லாம் கிடையாது. இல்லை, ஒத்தைக்கு ஒத்தை நின்று சண்டை போடணும், வாள் எடுத்து சண்டை போடணும், வில்லையும் அம்பையும் நம்பி இருக்கணும். அப்படிதான் யுத்தம் நடந்தது பாருங்க. அப்போ யார் அதிக ஜனத்தோடு வருகிறார்களோ, அதான் ஆண்டவர் சொன்னார் அழகா, உங்ககிட்ட 10,000 போர் சேவல் இருக்காங்க, எதிரி நாட்டு ராஜா 20,000 போர் சேவரோடு வரான்னு சொன்னா அவங்ககிட்ட சமாதானம் கேட்டுக்கொள், சண்டைக்கு போவாத. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது 10,000 பேர் தான், அவங்ககிட்ட 20,000 பேர் இருக்காங்க, ஜாக்கிரதையா இருன்றாரு. அப்போ இவங்கிட்டே ஏறக்குறைய 12 லட்சம்னா 12 லட்சம் போர் சேவர்களை கொண்ட யோசபாத் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாய் பயப்படுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மினிமம் ஒரு 20-24 லட்சமாவது இருந்திருக்கணும் பாருங்க. இவன் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே இந்த ஜனத்தை வச்சுட்டு நான் சண்டை போட போறேன், அதுவும் தப்பு கிடையாது, நான் சண்டை போட போறேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா இவனுடைய அப்பா ஏசா அப்படிதான் செய்தான் பாருங்க. ஏசா இல்ல, ஆசா அப்படிதான் செய்தான் பாருங்க. ஆக இவன், ஆண்டவரே நான் போறேன், இந்த 12 லட்சம் பேரை கொண்டுட்டு நான் சண்டை போட போறேன், எங்களுக்கு துணை செய்யும்னாலும் கர்த்தர் உதவி செஞ்சிருப்பார். ஆனா அவனுடைய உள்ளத்தை கொஞ்சம் கவனிங்க. இவன் வந்து அமைதியை விரும்புகிற ஒருவன், ஆவிக்குரிய சீர்திருத்தங்களை விரும்புகிற ஒருவன், ஜனங்களை ஆவிக்குரிய பாதையில அதிகமாக கொண்டு போகணும்னு விரும்புகிற ஒருவன். ஆகவே சண்டையை அவன் அதிகமாக விரும்பல பாருங்க. ஆகவே தான் இப்படிப்பட்ட நேரத்தில் அதை தன்னுடைய பலவீனமாக அவன் பார்க்கிறான். நான் முக்கியமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், ஜனங்களை ஆவிக்குரிய உயிர் மீட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கேன், இந்த நேரத்தில் போயிட்டு இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி சண்டை போட நான் விரும்பல. அது மட்டும் இல்லை, அவங்க கூட சண்டை போடக்கூடிய அளவுக்கு திராணி எனக்கு இல்லை. ஏன்னா என்கிட்ட இருக்குது 12 லட்சம் பேர், அவ்வளோதான். அப்போ என்ன செய்யலாம்? அதான் அவன் சொல்றான், ஆண்டவரே எங்களுக்கு திராணி இல்லை. திராணி இல்லைன்னா கொஞ்சம் கூட இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. முடியும், ஆனா நான் போக விரும்பல ஆண்டவரே, உம்மை நான் நம்பி இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் 3வது சூழ்நிலை பாருங்க. இந்த சூழ்நிலையிலிருந்து அவன் கர்த்தரை நம்புகிறானா, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா பல நேரங்களில் நம்முடைய பேராபத்து எதுல இருக்குன்னு சொன்னா, ஒண்ணுமே இல்லை, எஸ்கேப் ஆக வழியே இல்லைன்னும் போது கர்த்தரை நம்புவது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஏன்னா வேற வழி இல்லைல்ல, எப்படியானாலும் அவரை தான் நம்பி இருக்கணும். ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும் போதும் கொஞ்சம் ஆபத்து தான். ஏன்னா கர்த்தரை விட்டுட்டு அந்த ஆப்ஷனுக்கு போகலாம். ஆனா இது கொஞ்சம் ஆபத்தானது. ஏன்னு சொன்னா, ஓரளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு. என்ன இருக்கு? ஆள் பலமா இருக்கலாம், பணபலமா இருக்கலாம், நம்முடைய தாளந்தா இருக்கலாம், திறமை இருக்கலாம். சரி, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எழக்கூடும். உலகமா அப்படிதான் சொல்லி கொடுக்குது இல்ல, இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணுங்க. உலகம் நிறைய ஐடியா கொடுக்கும். ஆனா அந்த சூழ்நிலையில கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பது ரொம்ப முக்கியம் பாருங்க. சொல்றான், ஆண்டவரே நிற்க திராணி இல்லை, எங்களால் முடியாது. 12 லட்சம் பேர் எங்ககிட்ட இருக்கிறாங்க, ஆனாலும் அந்த போர்ச்சேவரில் நான் நம்ப விரும்பல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல.
எங்கள் எல்லாருடைய கண்களும் உம்மை நோக்கி பார்க்குது ஆண்டவர், எங்களுக்கு உதவி செய்யும்னு. அப்போ தான் அந்த தீர்க்கதரிசி அந்த வார்த்தையில் சொல்கிறான் பாருங்க, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அருமையானவர்களே, உங்களுக்கு யாருமே இல்லைனாலும் சரி, அல்லது ஆப்ஷன் இருந்தாலும் சரி, அல்லது யோசபாத் போன்ற ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்ககிட்ட இருந்து விரும்புகிறது ஒரே ஒரு காரியம் தான். அது என்ன? எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு திராணி இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ யோசிக்கலாம், கொஞ்சம் நம்மகிட்ட இருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு. வேணாம், அது கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. ஏன்னா வேதத்தில் நம்ம அப்படி பார்க்குறோம் பாருங்க. 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவனுடைய அப்பா ஆசா, யோசபாத்துடைய அப்பா ஆசா, அவங்ககிட்ட 5 லட்சத்து சில்லற போர் வீரர்கள் தான் இருந்தாங்க. ஆனால் எத்தியோப்பிய சேனை 10 லட்சம் பேர் வந்துட்டாங்க பாருங்க. 2 நாளாகவும் 14 அதை வாசிக்கிறோம். அவன் சொல்கிறான், ஆண்டவரே, அங்கே தான் அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே கொஞ்சம் பேர் ஆகிலும் அது நிறைய பேருக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு போகிறான். கர்த்தரை நம்பி போகிறான் பாருங்க. கர்த்தர் மாபெரும் வெற்றியை அவனுக்கு கொடுக்குறார். யோசபாத்து கூட விரும்பி இருந்தால் அப்படி செய்திருக்கலாம், ஆனால் அவன் அப்படி செய்யலை பாருங்க. ஏன்னா அவனுக்கு என்னன்னு சொன்னால், நான் முற்றிலும் கர்த்தரை நம்பி இருக்க விரும்புகிறேன். இந்த கூட்டத்தோடு போ, 300 பேரை கொண்டு கிதியோனுக்கு வெற்றி கொடுத்த ஆண்டவர் இந்த 12 லட்சம் போர்ச்சவர்களை கொண்டு அந்த எதிரிகளை தோற்கடிக்க அவனுக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டாரா? கண்டிப்பாக உதவி செஞ்சிருப்பார். ஆனால் அவனுடைய விசுவாசம் என்ன? நான் இதை நம்ப விரும்பலை. 12 லட்சம் போர்ச்சவர்கள் நமக்கு இருக்காங்கன்னு அதை நம்ப விரும்பலை. ஏன்னா அது அல்ல என்னுடைய பலன். இப்படிப்பட்ட நேரத்தில் அதுதான் என்னுடைய பலவீனம். ஏன்னா என் மாம்சப்பயத்தை நான் நம்பிடக்கூடாது, என்கிட்ட இருக்க 12 லட்சம் சேவர்களை நம்பிடக்கூடாது. பல நேரத்தில் அதுதான் நம்ம செய்கிற தவறு பாருங்க. மாம்சத்தை நம்புகிறோம், நம்முடைய படிப்பை நம்புகிறோம், நம்முடைய பட்டத்தை நம்புகிறோம், நம்முடைய பணத்தை நம்புகிறோம். ஓ, இது இருக்கு என்கிட்ட. அவர் சொன்னார் இல்லையா, நான் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் சபை நடத்தக்கூடாதா? அதை நம்புகிறோம். அதை தான் கர்த்தர் வேண்டாம் அப்படின்றார் பாருங்க. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு சில காரியங்களை செய்யலாம், ஆனால் அதை கர்த்தர்கிட்ட கேட்கணும் பாருங்க. ஏன் யோசபாத் இந்த விஷயத்தில் ஆண்டவர்கிட்ட போகிறான்? ஏன்னா அவங்க அப்பாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை அவன் பார்க்குறான் பாருங்க. 2 நாளாகவும் 14 அவங்க அப்பாவுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை பார்த்தோம். 5 லட்சம் சேவர்களை கொண்டு 10 லட்சம் சேவர்கள் கொண்டு எத்தியோப்பிய சேனையை முறியடித்தான், அதை பார்க்குறோம். ஆனால் அதன் பிறகு 16ஆம் அதிகாரத்தில் இவனுடைய தகப்பனாகிய ஆசா ஒரு பெரிய முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்கிறான். அதை கர்த்தர் வெறுக்கிறார் பாருங்க. அதுல இருந்து யோசபாத் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறான், ரொம்ப முக்கியம் பாருங்க. என்ன நடக்குது? 2 நாளாகவும் 16க்கு போகும். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வருத்தமாயிராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்திற்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயிமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டகசாலைகளையும் முறியடித்தார்கள். இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிந்தான். இது வரைக்கும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இல்லையா? யூதாவுக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்க வர்றாங்க. இந்த ஆசா என்ன பண்ணுறான்? அவனை எதிர்த்து சண்டை போட்டுக்கலாம், ஆனால் சண்டை போடல. கர்த்தரை நோக்கி இருக்கலாம், அதையும் செய்யல. என்ன பண்ணுறான்? சீரியாவின் ராஜாவிட்ட உதவி கேட்குறான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, 14ஆம் அதிகாரத்தில் 10 லட்சம் பேர் வந்தாங்க, 5 லட்சம் பேரை கொண்டு அவங்கள தோற்கடித்தான். அந்த பகுதியை வாசிங்கன்னா வேதம் சொல்லுது கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய உதவி அவன் கேட்கல. காரணம் என்ன?
அவனுக்கும் கர்த்தருக்கும் ஒரு நல்ல உறவு ஐக்கியம் இல்லை பாருங்க. அது பைபிள் இங்கே சொல்லலை, ஆனால் பின்னாடி நம்ம வாசிப்போம். இந்த 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய முடிவு ரொம்ப பரிதாபமாக இருக்கு. அப்போது தேவனுக்கும் அவனுக்கும் நல்ல ஒரு உறவு ஐக்கியம் இல்லாதனால ஆண்டவர்கிட்ட தைரியமாக அவனால் போக முடியல. இப்போ தன்னுடைய பலவீனத்தை உணராமல் தன்னுடைய பலவீனத்தை பலமாக பார்க்கிறான். என்னது அது? தங்கிட்ட இருக்கிற பொன்னையும் வெள்ளியும் தன்னுடைய பலமாக பார்க்கிறான். சீரியா ராஜாவை தன்னுடைய பலமாக பார்க்கிறான். ஆகவே பொன்னையும் வெள்ளியும் சீரியா ராஜாவுக்கு அனுப்பி அந்த இஸ்ரவேல் ராஜாவை நீங்கள் பார்த்துங்க, என்னை விட்டுடுங்க அப்படின்றான். நான் ஃப்ரீயாக இருக்க விரும்புகிறேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு. அதே மாதிரி சீரியாவின் ராஜா வர்றான், அவன் சில காரியங்களை செய்கிறான். இஸ்ரவேல் ராஜா யூதாவுக்கு விரோதமாக வருவதை நிறுத்தி போயிடுறான். சரி, இப்போ 7ஆம் வசனம் வாசிங்க. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி, அதாவது தீர்க்கதரிசி வருகிற அனானி, யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்துல வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. என்ன சொல்றான்? பா ஆசாவே, நீ வந்து கர்த்தரை நம்பி இருக்கணும், கர்த்தரை சார்ந்து இருக்கணும். ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்வதை விட்டுட்டு சீரிய இராணுவம் சீரிய ராஜாவை சார்ந்து கொண்டபடினால என்ன ஆச்சுன்னு சொன்னால், நீ சீரியா ராஜாவையும் சேர்த்து முறியடிச்சிருப்ப கர்த்தரை சார்ந்து இருந்தா. ஆனால் இப்போ சீரிய ராஜாவுக்கு கீழே நீ வந்துட்ட. அதுதான் அங்கே சொல்கிறான் பாருங்க அவன். இதனால சீரிய இராணுவம் கைக்கு தப்பி போயிற்று அப்படின்றான். இதை கவனிங்க. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? சொல்றான் பாருங்க. மகா சேனைன்னா 10 லட்சம் பேர் என்று வேதம் சொல்லுகிறது. 10 லட்சம் பேர் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. 2 நாளாகவும் 14 8லேருந்து 14 நாம் அதை வாசிக்கிறோம். சொல்றான் பாருங்க, ஹிஸ்டரியை ரீகலெக்ட் பண்றான். கர்த்தர் கடந்த காலத்தில் உனக்கு எப்படி உதவி செய்தார், அதை ஏமா மறந்துட்ட? அதை யோசித்து பார்த்துருக்கலாம் இல்லையா? அதை மறந்துட்டியே. அருமையானவர்களே, ஆகவே தான் வேதம் சொல்லுது, கர்த்தர் செய்த சகலவாரை மறவாதே. ஆகவே தான் அருமையாக ஒரு பாட்டு கூட இருக்கு இல்லையா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ரொம்ப முக்கியம் அது. எப்படி தனக்கு உதவி செய்தார், பெரிய எதிரியை தோற்கடிக்க உதவி செய்தார், மறந்துட்டான் பாருங்க. ஏன் மறந்தானா? அவனுக்கும் கர்த்தருக்கு இடையே ஒரு நல்ல உறவு ஐக்கியம் இல்லை. கர்த்தர் அதை நினைப்பூட்டி சொல்றார், மறந்துட்டியப்பா, நான் உனக்கு உதவி செஞ்சேன், ஆனால் இப்போ பொன்னையும் வெள்ளியும் நம்பிட்ட, அதை சார்ந்து கொண்ட. சீரிய ராஜாவை நம்பிட்ட, அவனை சார்ந்து கொண்ட. இப்போ சொல்றார் பாருங்க 9ஆம் வசனத்தில், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராக இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்கிறது, ஹோல் ஹார்ட்டட்லி டிவோட்டட் டு ஹிம். முழு இருதயத்தோடு கர்த்தரை பற்றி கொள்கிறவர்கள், முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள். பாருங்க, இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, whose hearts completely belong to him. எந்த மனுஷனுடைய இருதயம் முற்றிலும் கர்த்தருக்கு சொந்தமா இருக்கிறதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசாவினுடைய இருதயம் முழுவதுமாய் கர்த்தருக்கு சொந்தமா இல்லை. கொஞ்சம் இருதயம் வந்து சீரியா ராஜாவுக்கு சொந்தமா இருக்கு, கொஞ்சம் இருதயம் வெள்ளி பொண்ணு மேல சொந்தமா இருக்கு. முழுசா அவனுடைய இருதயம் இப்போ கர்த்தருக்கு சொந்தமா இல்லை பாருங்க. ஆகவேதான் கர்த்தரிடம் அவன் வர முடியவில்லை. இப்போ புரிஞ்சுதான் பிரச்சனை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் பல நேரங்களில் நம்முடைய பலவீனங்களை பலன் என்று நம்ம நினைத்து கொள்ளுகிறோம், பணத்தை பலன் என்று நினைக்கிறோம், சரீர பலனை பலம் என்று நம்ம நினைக்கிறோம், பெரிய ஆள் பதவியில் இருக்கிற நமக்கு தெரிஞ்சா அவர் நம்முடைய பலன் என்று நினைக்கிறோம், எதையோ நம்முடைய பலன் நினைக்கிறோம் இல்லையா? ஏன் அப்படி நினைக்கிறோம்னு சொன்னா, உண்மையிலேயே யார் நமக்கு பலனோ அவரை பற்றி அவர் கூட ஒரு நெருக்கமான உறவு ஐக்கியம் நமக்கு இல்லை. நம்முடைய முழு இருதயம் முழுசா அவரை நம்பி சார்ந்து இல்லை பாருங்க. ஆகவேதான் மற்றதையெல்லாம் பலம் என்று நினைக்கிறோம், பொன்னையும் வெள்ளியும் பலம் என்று நினைக்கிறோம், இன்னொரு ராஜாவை பலம் என்று நினைக்கிறோம், யாரையோ பலம் என்று நினைக்கிறோம். சொல்றான் பாருங்க, உன்னுடைய இருதயம் முழுசா அவருக்கு சொந்தமா இல்லை. whose hearts completely belong to him. எந்த மனுஷனுடைய இருதயம்
முழுவதுமாய் கர்த்தருக்கு சொந்தமா இருக்கிறதோ அவனுக்கு கர்த்தர் தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணுகிறாராம். அதுக்காக அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அவங்க சுற்றி உலாவிட்டு இருக்காங்க பாருங்க. எதுக்கு தெரியுமா? ரொம்ப பரிதாபம் இது. யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கலாம், யார்கிட்ட போனா நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு அவங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கென்று முழுசுமா அர்ப்பணிக்கப்பட்டு இருக்குமானால், if your heart wholly belongs to God, கர்த்தருடைய கண்கள் உங்களை சுற்றி தேடி கொண்டிருக்கிறதா. ஏன்னா எந்த மனுஷனுடைய இருதயம் முழுவதுமாய் கர்த்தரை நம்பி சார்ந்து இருக்கிறதோ, கர்த்தர் தான் எனக்கு வேற வழியே கிடையாது, என்னால் இதை செய்ய முடியும், இதை வச்சுட்டு என்னால் ஏதாவது பண்ண முடியும், இல்லை ஆண்டவரே நான் பண்ண மாட்டேன், நான் உம்மை நம்புகிறேன்னு எந்த மனுஷன் இருக்கிறானோ அவனுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கு. நீ யோசிக்கலாம், எனக்கு யார் உதவி செய்வா, என் நிலைமை யாருக்கும் தெரியாது, நான் மறைவில் அழுது கொண்டு இருக்கிறேன், என் கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்லி அழுது கூட ஆள் கிடையாது, என்ன நிலைமை யாருக்கும் தெரியாது, இவ்வளோ இக்கட்டான நிலையில் இருக்கிறேன், யார் எனக்கு உதவி செய்வா, யாருக்கும் தெரியாதுன்னு யோசிக்கிறீங்க. அருமையானவர்களே, உங்களுடைய இருதயம் ஒட்டுமொத்தமாய் கர்த்தருக்கு மட்டுமே உரியதாக இருக்குமானால் நீங்க எங்கேயும் போக தேவையில்லை, கர்த்தருடைய கண்கள் உங்களை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கு. அதுதான் சிம்பிளா அப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய கண்கள் சுத்தி உலாதி இருந்தா கர்த்தர் கண்ணை அனுப்பி வைக்கிறாரா போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வான்னு? கிடையாது. அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாவற்றையும் அறிகிறவர். அப்போ கர்த்தருக்கு எது ரொம்ப முக்கியம்னு சொன்னா, உங்க இருதயம் முழுசா அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கணும். அதுதான் பாருங்க. உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அவர், உங்களை விட்டு தன்னுடைய கண்களை அவர் எடுக்கல பாருங்க. நீங்க எங்க ரகசியமா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டு இருக்கிறது, இப்ப நோக்கி கொண்டு இருக்கிறது. உங்களுடைய நிலைமை அவருக்கு தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது, தெரியும். ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறா தெரியுமா? ஹோல் ஹார்ட்டட் டிவோஷன். ஹோல் ஹார்ட்டட் டிவோஷன். எதுவுமே யாருமே இல்லாதப்ப எப்படி கர்த்தரை நம்பினீங்களோ, ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி கர்த்தரை எல்லாவற்றுக்கும் நம்பினீங்களோ, அதே போல இன்னைக்கும் கர்த்தரை நீங்கள் எல்லாவற்றுக்காக முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு அளவு திராணி இருந்தாலும் அல்லது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இருந்தாலும் அதுக்கெல்லாம் போகாம, ஆண்டவரே எனக்கு நீங்க தான் செய்யணும், எதிர்த்து நிற்க திராணி இல்லை, பலன் இல்லை, என்னுடைய கண் உம்மை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே, இப்படி நீங்கள் அவரை நம்பி சார்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இந்த சர்வலோகத்தில் எங்க இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கண்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறது, வெளிப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்படும். உங்களுக்கு சொல்றேன், வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கு பண்ணும்படி கர்த்தர் விரும்புகிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான் பாருங்க, உங்க ஹார்ட்டை செக் பண்ணுங்க. ஹோல் ஹார்ட்டடா அவருக்கு டிவோட்டடா இருக்கீங்களா? முழு மனதோடு அவரை நம்புறீங்களா? அது ஒன்று போதும் பாருங்க. நீங்க கோயிலுக்கு போறீங்களா, காணிக்க கொடுக்குறீங்களா, அதெல்லாம் செய்யுங்க, வேணான்னு சொல்லலை. நிறைய பேர் அதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க பாருங்க, இதெல்லாம் செஞ்சா கர்த்தர் உதவி செஞ்சிருவாருன்னு. அது இல்லைங்க முக்கியம். மனம் முழுவதுமாய் தேவனை பற்றி இருக்க வேண்டும், முழுவதுமாய் தேவனை நம்பி சார்ந்து இருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் தன்னுடைய வல்லமையை உங்களுக்கு விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய மனதை மாத்திரம் நீங்க செக் பண்ணீங்க பார்க்க, அது போதும். இதனால தான் பாருங்க, யோசபாத் தான் அப்பாவை போல இருக்க விரும்பல. அவங்க அப்பா கர்த்தரை நம்புறத விட்டுட்டார். அவங்க அப்பாவுக்கும் தேவனுக்கும் இடையே உறவு நல்லா இல்லை. ஆனால் யோசபாத் அந்த நல்ல உறவில் இருக்கிற ஐக்கியத்தில் இருக்கிறான். ஆகவே தான் ஏறக்குறைய 12 லட்சம் போர்ச்சவள் இருந்தாலும் அவன் சொல்கிறான், இல்லாண்டவரே அதை நான் நம்ப மாட்டேன், அதெல்லாம் என் பலனே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் என்னுடைய பலன், எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் செய்கிற காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய பேச்சுகளை நம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், நாம் நடக்கிற விதத்தை நம்முடைய பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க. என்ன பேசுறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, கஷ்ட சூழ்நிலையில், கடன் தொல்லையின் நடுவில், வியாதியின் நேரத்தில், பலவீனத்தின் நேரத்தில் எப்படி பேசுகிறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, பிள்ளைகள் கவனிச்சுட்டே இருக்காங்க பாருங்க.
ஏசாவுடைய வாழ்க்கையில் அவன் செய்த தவறை யோசபாத் தன்னுடைய வாழ்க்கையில செய்ய விரும்பவில்லை. அப்பா அந்த தப்பை செய்தான். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது பாருங்க. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராக இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். இதை ஒரு மொழிபெயர்ப்பு என்ன அழகா சொல்லுது பாருங்க. God is always on the alert, constantly on the lookout for people who are totally committed to him. எந்த மனுஷனுடைய இருதயம் ஆண்டவருக்குன்னு டோட்டலி கமிட்டடா இருக்கோ அவங்களுக்கு உதவி செய்யும்போது கர்த்தர் அலர்ட்டா இருக்காராம் பாருங்க. கர்த்தர் ரொம்ப ஜரூரா இருக்கிறார் யாருக்கு உதவி செய்யலான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நாம தான் கர்த்தரை தேடுறோம். இல்லை வேதம் சொல்லு கர்த்தர் நம்ம தேடி கொண்டு இருக்கார். நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு. அப்புறம் அந்த மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, யூ ஆர் ஃபூலிஷ் டு கோ ஃபார் ஹியூமன் ஹெல்ப் வென் யூ குட் ஹவ் ஹேட் காட்ஸ் ஹெல்ப். தேவனுடைய உதவியை நீங்க நாடி இருக்கலாம், ஆனா முட்டாள்தானமா ஒரு மனுஷனுடைய உதவியை நீங்க நாடிட்டீங்க. சரி, என்னுடைய விளைவு என்ன? நவ் யூ ஆர் இன் ட்ரபிள். நல்லா கவனிங்க. ஏதோ அந்த ஒரு காரியத்தோடு போனதுன்னு கிடையாது பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றான்ப்பா இப்பதான் உனக்கு பிரச்சனையே, இதுக்கு முன்னாடி வந்தது அது பிரச்சனை கிடையாது, இப்பதான் உனக்கு பிரச்சனையே. என்ன பிரச்சனை? ஒன் ரவுண்ட் ஆஃப் வார் ஆஃப்டர் அனதர். ஆகவேதான் தமிழ்ல வருது, இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். அதை இன்னும் சொல்ல போனா எப்படி சொல்லலாம்? இனிமேல் ஒன்று பின்னாடி ஒன்று யுத்தங்கள் வந்துட்டே இருக்கும்பா. ஒரு யுத்தத்துல நிம்மதியை நாடி ஒரு மனுஷனை சார்ந்து கொண்ட, ஆனா பெரிய தப்பு பண்ணிட்ட, இனிமேல் என்ன ஆக போகிறது? அந்த ஒரு யுத்தத்திலிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன்னுப்பா அப்படின்னு நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறியா? கிடையாது. நீ கர்த்தரை விட்டுட்டபடினாலே ஒன்று பின்னாடி ஒன்று, ஒன்று பின்னாடி ஒன்று, ஒன்று பின்னாடி ஒன்று யுத்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். அருமையானவர்களே, சில நேரங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் நமக்கு அறிகுறிகளை போல இருக்கு பாருங்க. என்ன அறிகுறிகள்? நாம எந்த அளவுக்கு கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறோம், ஐக்கியமா இருக்கிறோம், அல்லது கர்த்தரை விட்டு தூரமா போயிட்டோமா? சில யோசிக்கிறாங்க, ஏன் வாழ்க்கையில மாத்திரம் அது வந்துட்டே இருக்குது அப்படின்னு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒருவேளை இந்த ஆசாவை போல ஆண்டவரோடு உறவும் ஐக்கியம் இல்லாம, கர்த்தரை நம்பாம ஒரு மனுஷனை சார்ந்து கொண்டு மாம்சத்தை நம்முடைய பலமாக்கி கொண்டு செயல்படும் போது கர்த்தர் நமக்கு வார்னிங்காக ஒன்று பின்னாடி ஒன்று சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் பாருங்க. எதுக்கு? ஒரே காரணம், அவருடைய பிள்ளைகள் திரும்ப அவர்கிட்ட வரணும், அவரை மாத்திரம் நம்பணும், நம்முடைய இருதயம் முழு இருதயத்தோடு அவரை மாத்திரம் பற்றி கொண்டு இருக்கணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க. இவன் சொல்றான், இனி முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். என்ன அற்புதமான தீர்க்கதரிசி பாருங்க. ராஜான்னு கூட பயப்படல, கர்த்தருடைய வார்த்தையை தெள்ளந்தெளிவாக எடுத்துரைக்கிறான். என்ன ஆகிறது? அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவல் அறையிலே வைத்தான். இதெல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடுமையாய் நடப்பித்தான். இந்த கொடுமையை பார்த்தீங்களா? இப்ப தெரியுது அவங்களுக்கு. சில வசனங்களை வாசிக்கும் போது தெரியுது இவனுக்கும் கர்த்தருக்கும் இடைவெளி எவ்வளவு அதிகம் இருக்குன்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற அந்த மனுஷனை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைக்கிறான் பாருங்க. இன்னைக்கு கூட பாருங்க, ஜனங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை அப்படியே எடுத்து சொல்லுகிற தேவ மனிதர்கள் தேவையில்லை. நீங்க நிறைய பேருக்கு என்ன மாதிரி பிரசங்கம் வேணும் தெரியுமா? அவங்க பிரசங்கத்தை கேட்கும்போது நல்லா சிரிக்க வைக்கணும். பா என்ன ஜோக் அடிக்கிறாருப்பா பிரசங்கத்துல, என்ன ஜோக் அடிக்கிறாரு, ஆரம்பிச்சது முடிகிற வரைக்கும் சிரிப்பா சிரிக்க வைக்கிறாரு. இப்படியே சிரிச்சு சிரிச்சு தான் இன்னைக்கு நம்முடைய பழப்பே சிரிப்பா போச்சு. இல்ல அருமையானவர்களே, என்ன மாதிரி பிரசங்கங்களை கேட்கிறோம் ரொம்ப முக்கியம். பிரசங்கத்தை கேட்டு சிரிச்சிட்டு அதோட மறந்துட்டு போறதில்ல பிரசங்கம். தேவனுடைய வார்த்தையை அவன் சொல்றான். ஒளிவு மறைவு இல்லாமல் கலப்படம் இல்லாமல் சொல்லுகிறான். அதை கேட்க ராஜாவுக்கு மனசு இல்லை. அப்போ பிரச்சனை அந்த ஊழியக்காரங்கிட்டயா அல்லது அந்த ராஜா கிட்டயா? இன்னைக்கு நிறைய ஜனங்கள் தேவ வசனத்தை போதிக்கிறவர்களை புறக்கணிக்கிறாங்க, வசனத்தை புறக்கணிக்கிறாங்க. காரணம் என்ன? ஏதோ அவங்களுடைய பிரசங்கம் நல்லா இல்லைன்னு கிடையாதுங்க, அவங்களுடைய மனசு நல்லா இல்லை. அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடைவெளி அதிகமாயிருச்சு. இந்த மாதிரி கலப்படம் இல்லாத வசனத்தை கேட்க அவங்களுக்கு மனசு இல்லை பாருங்க. ஆகவே புறக்கணிக்கிறார்கள். யார் நல்லா சிரிக்க சிரிக்க பேச வைக்கிறாங்களோ அதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு அவ்வளோதான், அதோட மறந்துடுது.
ஆகவே தான் வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் மக்கள் எப்படி இருப்பாங்களாம், they will have itching ears அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு சில பேருடைய பிரசங்கத்தை கேட்கணும். ஏன்னா அவங்க பிரசங்கத்தை கேட்டால் தான் நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம். பிரசங்கியார்கள் மக்களை தேர்வு செய்வதில்ல, மக்கள் பிரசங்கியார்களை தேர்வு செய்கிறாங்க. ஏன்? அவங்களுடைய மனசு என்ன விரும்புகிறதோ அதை பேசக்கூடிய மக்களை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். ரொம்ப சிம்பிள், பைபிள் அப்படிதான் சொல்லுது. நீங்கள் எப்படி தேர்வு செய்கிறீங்க? வசனத்தை போதிக்கிற மக்களை தேர்வு செய்கிறீங்களா, அல்லது உங்களை சிரிக்க வைக்கக்கூடிய மக்களை தேர்வு செஞ்சிட்ருக்கீங்களா, அல்லது இதுதாங்க எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரி பேசுகிற பிரசங்கத்தை தான் நான் கேட்பேன்னு சொல்லி அப்படி போகிறீங்களா? வசனத்தை நிராகரிக்க வேண்டாம். வசனத்தை நிராகரிக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? தூக்கி உள்ளே போட்டான் பாருங்க, ராஜா நான் எனக்கே நீ எச்சரிப்பு கொடுக்குறேன்னு தூக்கி உள்ளே போட்டான். அது மட்டும் இல்லை, ஜனங்களையும் கொடுமையாய் நடத்த ஆரம்பித்தான். இதுதான் தேவனுக்கும் அவனுக்கும் இடையே உறவு சரியில்லை என்பதை நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே தான் அவன் கர்த்தரை தேட முடியல. அப்போ இன்றைக்கு நாம் முழு மனசோடு கர்த்தரை நம்பி சார்ந்து இருக்க முடியலன்னு சொன்னால், அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு சரியில்லாமல் இருக்கலாம். தேவனை விட்டு நம்ம தூரமாக இருக்கலாம். ஆகவே தான் மற்ற காரியங்களை நம்பி நம்ம சார்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய இதயத்தை செக் பண்ணி பாருங்கள். how far you are from God or how close you are to God. அதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர்கிட்ட எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க, அல்லது ஆண்டவருக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்க, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை தூரமாக இருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர்கிட்ட வாங்க. கர்த்தர்கிட்ட நெருக்கமாக இருப்பீங்கன்னு சொன்னால் இன்னும் நெருக்கமாக இருக்க பிரயாசப்படுங்க. ஆனால் தூரமாக இருந்தால் இன்னைக்கு கர்த்தர்கிட்ட வாங்க. கர்த்தர் உங்களோடு தான் பேசிகிட்டு இருக்கார். வேறு எதையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. எல்லாம் மாயை, எல்லா மனுஷனும் மாயை. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் என்னென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று உயிரோடு கூட எழுந்தவர். மரணத்தையும் பாதாளத்தையும் வென்ற ஒருவர் இருக்கிறாருன்னா அது அவர் தான். மரணத்தையும் பாதாளத்தையுமே அவரால் வெல்ல முடியும்னு சொன்னால், உங்களுடைய பிரச்சனைகள் வெல்வது அவருக்கு ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபிப்போமா?